4ஆம் இடம் பலமாக இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தங்கம் சேரும். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல நம்ம நகை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் யாரை வேண்டும், அதாவது இந்த நாபிக்கு கீழே நமக்கு போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கால்கிட்ட அவ்வளோ தங்கத்தை போடுறது அவ்வளோ. 2ஆம் இடம் கோச்சார ரீதியாக சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகைகள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டமி அன்னைக்கு வளர்பிறை தேய்பிறை இப்படி 2 அஷ்டமி இருக்கு இல்லையா, அந்த அஷ்டமி அன்னைக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு 8 தீபம் போடுவோம். எங்கள் வீட்டில் ஸ்வர்ணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இந்த 8 தீபம் போட்டதுக்கப்புறம் ஸ்திரமான ராசி இருக்கிற நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த 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 இது நம்மளை விட்டு போகாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் 5 என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் 2 கால்களும் தோன்றுமே. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக இந்த நகை சேரணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எங்களுக்காக கொடுங்க சார். ஜோதிட ரீதியா இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு நகை சேரணும், இன்னும் ஒரு சில பேருக்கு எங்க கிட்ட இருக்கிற நகையை நாங்க அடமானத்துல வச்சிருக்கோம், இந்த நகைகளை நாங்க மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் முறைகள் இருந்தாலும் சொல்லுங்க சார். நகை சேரணும், நகை நமக்கு சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா நகை நம்மகிட்ட வரணும். நான் சொல்றது காசு கொடுத்தா வந்துடும் சார், அது கிடையாது. நமக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் சேரும். அதுக்கு ஜாதகத்துல குருவுடைய வலு ஜாஸ்தியா இருக்கணும், அப்பதான் ஆபரணம் சேரும். அதுல வெள்ளி சுக்கிரன் நன்னா இருக்கணும், அப்பதான் வெள்ளி சேரும். அது ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் பலமாக இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு தங்கம் சேரும். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல நம்ம நகை வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் யாரை வேண்டணும், குபேரரை வேண்டணும். ஒரு தண்ணியில மஞ்சளை போட்டு 8 காயின் போட்டு 2 மல்லி புஷ்பத்தை போட்டு கையை இப்படி வச்சு ஓம் குபேராய நமக குபேராய நமக குபேராய நமக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமகன்னு வேண்டிண்டு அந்த இடத்துல நம்ம எங்க இந்த நகையை வைக்கிறோமோ அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்ணணும். எங்கேயாவது நீங்க வெளியில போயிட்டு வந்தா அந்த காலத்துல மஞ்சள் தண்ணியில முக்கி எடுப்பா நகைய, ஏன்னா திருஷ்டி போட்டுடும்னு பண்ணுவா. அதே மாதிரி போட்டு சாமிகிட்ட வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு உள்ள வைப்பாங்க. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இந்த ஆபரணத்தை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த நான் சொன்ன இந்த மஞ்சள் தீர்த்தத்தை வச்சு அல்லது 2 துளசி 2 இதை போட்டு புரோக்ஷணம் பண்றது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி. ஓகே சார், இந்த தங்கம் வாங்குறதுக்கே உகந்த நாள் அப்படி ஏதாவது இருக்கா சார்? இந்த நாள்ல தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படி இருக்கா சார்? வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை வீட்டுல தங்கம் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. கிழமைகள்ல அப்படி இருக்கு. இது மட்டும் இல்லாம நட்சத்திரம் இருக்கு, சொல்லட்டா? அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரத்துல நீங்க நட்சத்திரத்துல நகை வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஓகே, இப்போ நகைகள் நம்ம மகாலட்சுமியா பாக்குறோம். இந்த நகைகள் வாங்கக்கூடிய நாட்கள் என்னெல்லாம் இருக்கு, இதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது திருஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க சொன்னீங்க. நம்மளுடைய பதிவு பார்த்த ஒரு நேரே கேட்டிருந்தாங்க, தங்கம் மகாலட்சுமின்னு சொல்றீங்க, தங்க கொலுசு போடலாமா போடக்கூடாது? இந்த சந்தேகம் நிறைய பேர் கேட்கிறாங்க சார். போடக்கூடாது. ஏன் சார்? காலில் போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதாவது இந்த நாபிக்கு கீழே நமக்கு போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கால்கிட்ட அவ்வளோ தங்கத்தை போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. தங்கத்தில் மெட்டி போடுவா சில பேர், போடுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதனால தங்கத்தை காலில் போடுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. சில பேர் வெளிநாடுகளில் வெளியூர்கள்லாம் போடுவா, அது கிடையாது சார். அப்ப அதே மாதிரி தங்கம் வாங்குறதுக்கான திதிகள் அப்படி ஏதாவது இருக்கா சார்? இருக்கே. த்விதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, இந்த நாள் அன்னைக்கெல்லாம் நீங்க தங்கம் வாங்கலாம்.
அதனால வீட்டில் யாராவது இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நல்ல நாள் எழுதி வச்சிருக்கேன், அவர் சொல்லியிருக்காரு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த லக்னத்துல எல்லாம் வாங்கலான்னு இருக்கு. ரிஷப லக்னத்துல, அதே மாதிரி கடக லக்னத்துல, மிதுன லக்னத்துல, கன்னி லக்னத்துல, அதே மாதிரி துலா லக்னத்துல, தனுசு லக்னத்துல, மீன லக்னத்துல வாங்கலாம். 2ஆம் இடம் கோச்சார ரீதியாக சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நகைகள் ஆபரணங்கள் வாங்கலாம். ஓகே, இன்னும் சேர்ந்துகிட்டே இருக்கும். சேர்ந்துட்டே இருக்கும். கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு சார். சரி, இப்ப அதே மாதிரி இப்ப நகை வாங்குறதுக்கான முறைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இருக்கிற நகை எங்க கிட்ட அடகுல இருக்கு, அடமானத்துல இருக்கு, இதை நாங்க திருப்பணும். இதற்கான பரிகாரம் சொல்லுங்க சார். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டமி அன்னைக்கு வளர்பிறை தேய்பிறை இப்படி 2 அஷ்டமி இருக்கு இல்லையா, அந்த அஷ்டமி அன்னைக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு 8 தீபம் போடுங்க. எங்கள் வீட்டில் வந்து ஸ்வர்ணம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இந்த 8 தீபம் போட்டதுக்கப்புறம் வீட்டில் திரியில மஞ்சள் தடவி நெய், பசு நெய் விட்டு அதில் வந்து பார்த்துட்டேன்னா தானிய லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, ஸ்வர்ணலக்ஷ்மின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு தீபம் போடணும். அப்படி தீபம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் சாயந்தரம் போட்டோம்னா நகை ஆபரணங்கள் சேரும், அவளுக்கு வீட்டில் நகை வந்து சேர்ந்துடும். ஓகே, சோ இதற்கான மந்திரம் ஏதாவது இருக்கா சார்? மகாலட்சுமி மந்திரம், மகாலட்சுமி அஷ்டகம்னு சொல்லுவாங்க. நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாஸ்ய மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூபே கோடாசுலங்கார பயங்கர சர்வபாவ ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு ஒவ்வொரு காலத்துல படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஏக காலே படைய நித்தியம்னு ஒரு தனதானிய சமன்விதம். அதாவது ஒரு காலம் படிச்சோம்னா இது, 2வது காலம் படிச்சோம்னா இது, 3வது காலம் படிச்சோம்னா இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓகே, இப்ப நகைகளை திரும்ப மீட்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க. இப்ப மீண்ட நகை திரும்ப அடமுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன சார் பண்ணணும்? பொதுவாகவே தங்கம் சேர்ந்து இந்த நான் சொன்ன கிழமைகள், நான் சொன்ன விஷயங்கள்ல வந்துடுத்துனால திரும்பி போகாது. இன்னொரு உதாரணமா ஒன்று சொல்றேன். பொதுவாகவே பார்த்துட்டேன்னா இங்க நான் கொடுத்துருக்கிறதுல ஸ்திர லக்னம்னு சொல்லுவாங்க. இப்ப ரிஷபம் வந்து ஸ்திரமான லக்னம். இதெல்லாம் நம்ம பஞ்சாங்கத்துல இருக்கிறது தான் சொல்றோம் சார். ஸ்திரமான லக்னம், நீங்க அஸ்ட்ராலஜிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாம். ஸ்திரமான லக்னம். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்திரமான ராசி இருக்கிற நட்சத்திரத்துல போய் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த 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 இது வந்து நம்மளை விட்டு போகாது. சர ஸ்திர உபயம்னு 3 சொல்லுவாங்க. சரன்னா மூவபிள், ஸ்திரம்னா ஸ்டாண்டர்ட், உபயம் அப்படின்னு சொன்னா மூவபிள் இம்மூவபிள்னு 2 இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு சொந்த வீடு வாங்கினா, சொந்த வீடு வாங்குறவாளுக்கு சர லக்னம் குறிச்சு கொடுத்தா வாழி வித்துருவா. ஸ்திர லக்னத்துல அவளுக்கு கொடுக்கணும், ஸ்திர லக்னத்துல அவங்க கையெழுத்து போடணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த தங்கம் வாங்கணும், இல்ல அடகுல இருக்கிற தங்கத்தை திரும்ப எடுக்கணும், அதே தங்கம் திரும்ப அடமானத்துக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.